கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம். தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். முக்கியமாக ஈரானுடைய 3 மிகப்பெரிய தலைவர்களை இஸ்ரேல் நாடு போட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் நாடு படுகொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாட்டிற்குள் அத்துமீறி அந்த நாட்டினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களை போடுவதற்கு இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்கின்ற அட்டூழியங்களுக்கு எல்லையே இல்லையா? இதற்காக அவர்கள் மிகவும் இதற்காக இவர்கள் பெருமளவு விலை கொடுக்க வேண்டி ஏற்படும் என்பது அநேகமாக உலக போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகின்றது. எனவே இவை சம்பந்தமாகவும் மற்றும் தாயகத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள், இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் சர்வதேச நாடுகளில் இடம்பெற்ற போர் சம்பந்தமான விடயங்களை இன்று பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கதிர்காம வீதியில் கோர விபத்து, 4 உயிரிழப்பு, 40 பேர் காயம். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் வீதியில் கோர விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது. 4 ஸ்தலத்தில் பலியாகி இருக்கின்றார். சுமார் 40 பேர் இறந்திருக்கின்றார்கள். அம்பலாந்தோட்டை கதிர்காம பிரதான வீதியில் வீரவில துரு சேவன சந்தியில் நிகழ்ந்த கோர விபத்து பேருந்து ஒன்றில் ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் இறந்திருக்கின்றார்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டமையினால இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். வீதியில் சுமார் 40 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொழும்பில் இருந்து கதிர்காமம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று கரப்பட்டிய நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு பேருந்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். இராணுவ கட்டுப்பாட்டில் கோப்பாப்பிளவு காணிகள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஜனாதிபதி செயலகம் உத்தரவிட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் கடந்த 16 ஆண்டுகளாக இராணுவத்தினரால் தமிழ் மக்களுடைய காணிகள் அடாத்தாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக ரவிகரன் எம்பி பாராளுமன்றத்தில் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னதாக கேப்பாப்பிளவு இராணுவத்தினர் மக்களிடம் அனைத்து காணிகளையும் கொடுத்து விட்டதாக கூறுகின்றார்கள். எனவே இதனால் அதிர்ச்சியடைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இது சம்பந்தமான தன்னுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்து ஜனாதிபதிக்கு மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார். இந்த கடிதங்களில் இராணுவத்தினர் கூறுவது முழு பொய் என்று சொல்லியும் இவர்களை உடனடியாக விசாரணை செய்து மக்களுக்கான காணிகளை கொடுக்குமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே கடந்த ஜனவரி 7ஆம் தேதி பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர் சார்பான ஆலோசனை குழு கூட்டத்தில் தான் இந்த கேப்பாப்பிளவு காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டதாகவும் எஞ்சியவர்களுக்கு 18 வீடுகள் வழங்கப்பட்டதாகவும் இராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதிக்கு தகவல் வழங்கப்பட்டது. எனவே ஒரு முழு பொய்யான தகவல்களை இராணுவ அதிகாரிகள் வழங்கியிருக்கின்றார்கள். இதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இராணுவத்தினால் வழங்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் தவறானது என்று சொல்லியும் 159.5 ஏக்கர் காணிகள் இராணுவத்தினர் வசமிடம் இன்னும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரபூர்வமான காணி விவரங்கள் உள்ளடக்கிய கடந்த 14/1/2026 ஆண்டு ஜனாதிபதி அனுரா குமார் திசாநாயக்காவுக்கு ரவிகரன் எம்பி ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். 16 ஆண்டுகளாக தமது சொந்த காணிகளை விடுத்து எதிரிகளாக மக்கள் பெரும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வேறு ஆற்றியாவது இரவல் காணிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு துரைராசா ரவிகரன் கடிதம் அனுப்பியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தின் இலக்கம் PS/DA/SAD/41-EOL/01 என்கின்ற அந்த கடிதத்தை தான் ஆதாரமாக அனுப்பியிருக்கின்றார். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிரதேசம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் மக்களின் காணிகளை விடுவிக்குமாறு முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிரதேசத்தில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருமளவு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
எனவே பாதுகாப்பு பிரிவினரிடம் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கடிதத்தின் பிரதி மேலதிக தகவல்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக இழுபறையில் இருக்கின்ற கேப்பாப்பிலவு காணி விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி மக்கள் ஆசுவாசப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இளம் சட்டத்தரணி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் இளம் சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மரணமடைந்திருக்கின்றார். வடமராட்சி அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவரே உயிரிழந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் மாலை தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற வேளையில் நெஞ்சு வலிப்பதாக கூறி அவரை உடனடியாக பருத்தித்துறை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இழந்திருக்கின்றார். மாரடைப்பால் மரணம் சம்பவித்ததாக வைத்திய அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை என்னும் பெயரில் அச்சுறுத்தல். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம். விசாரணை என்ற பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதற்காக அனைத்து துறை மாணவர்களையும் ஒன்றிணையுமாறு அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. இன்று முதல் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களுக்கான எரிபொருள் வழங்குகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக எரிபொருள் வழங்குகின்ற நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றது. இன்று முதல் QR குறியீட்டிற்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தேட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருக்கின்ற பட்சத்தில் அந்த இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. இதன்படி வாகன இலக்கத்தேட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6, 8 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்கத்தேட்டினுடைய இறுதி இலக்கங்கள் 1, 3, 5, 7 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் வழங்கப்படும் என்று சொல்லி எரிபொருள் கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இலங்கையில் மிக கூடிய அளவு வெப்பநிலை நிலவுவதாக வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நாட்டினுடைய பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் நிலவுகின்ற வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றது. இந்த எச்சரிக்கை இன்று 19 வரை செல்லுபடியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன்படி மேல் சப்ரஹுவா, மத்திய மற்றும் தெற்கு வடமேல் மற்றும் மாகாணங்களிலும் மொனராகலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பத்தின் அளவு ஹீட் இண்டெக்ஸ் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் கோஷன் லெவல் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துவதுடன் தேவையற்ற வகையில் வெளியில் தங்குவதையும் தவிர்க்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றது. எக்காரணம் கொண்டும் போதை ஒழிப்பு தடைப்படாது என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். எக்காரணம் கொண்டு போதை ஒழிப்பு தடைப்படாது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதி முழு நாடும் ஒன்றாக என்று சொல்லி போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கத்தை முப்படைகளை கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் இணைத்து இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற அந்த போர் பதட்டங்கள் மற்றும் இலங்கையில் உள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த திட்டங்கள் கைவிடப்பட மாட்டாது என்று சொல்லியும் தொடர்ந்தும் போதை ஒழிப்பு அந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார கொடிக்கு எதிரான எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொண்டுவரப்படுகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கையடக்க தொலைபேசி மூலம் இலத்திரனியல் பணப்பரிமாற்றங்கள் கண்காணிக்க நடவடிக்கை. குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற பாதாள குழுக்கள் மற்றும் போதை வஸ்து கடத்தலில் ஈடுபடுகின்ற கும்பல்கள் ஈஸி கேஷ் மற்றும் எம் கேஷ் முறையில் இலத்திரனியல் பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பணப்பரிமாற்றங்களை தடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. எனவே மிக விரைவில் இந்த இலத்திரனியல் பிரிவு பொறுப்பாக இருக்கின்ற படையினர் இந்த கையடக்க தொலைபேசி மூலம் இலத்திரனியல் பணப்பரிமாற்றங்களை கண்காணிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஈஸி கேஷ் மற்றும் எம் கேஷ் மூலம் இந்த திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆசாமிகள் தங்களுடைய பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக தகவல்கள் கிடைத்ததற்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பணப்பரிமாற்றங்களை தீவிரமாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய இலத்திரனியல் பிரிவு படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கட்டமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி மையம் இஸ்ரேல் படைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்ளும் தெற்கு பாஸ் எரிவாயு கட்டமைப்பு உலகின் மிகப்பெரிய எரிவாயு கட்டமைப்பாகும். இது சுமார் 9700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது ஈரானின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாதது. 2025ஆம் ஆண்டில் இது ஒரு நாளைக்கு சுமார் 730 மில்லியன் கன மீட்டர் எரிவாயு உற்பத்தி செய்து நாட்டின் எரிசக்தி தேவைகளின் பெரும்பகுதியை பூர்த்தி செய்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த எரிவாயு வயல் ஈரானின் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமில்லாமல் துருக்கி மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கு குழாய் மூலம் விநியோகம் செய்யப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வயல் மீதான தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை உலகின் மிகப்பெரிய எரிவாயு கட்டமைப்புடன் தொடர்புடைய ஈரானிய நிலைகள் மீது இஸ்ரேலால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த தாக்குதல் ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றவைகள் என்று சொல்லி கட்டார் நாடு கண்டித்திருக்கின்றது இஸ்ரேலை. ஈரானிய உளவுத்துறை அமைச்சரும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஈரானில் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப்பை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இதில் இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி சேவை முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த விவகாரம் குறித்து ஈரான் இதுவரை எந்த கருத்தும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் கடும் தாக்குதல், மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம். ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை தலைவர் அலி லாரிஜானி மற்றும் பாஜிஸ் படை தளபதி கோலாம் ரோஷா சொலைமானி ஆகியோர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கலாக ஈரான் நேற்று புதன்கிழமை வளைகுடா நாடுகள் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் வான்வழி எல்லைக்குள் பூந்த இந்த ஏவுகணைகள் அந்த நாடுகளின் முக்கிய இராணுவ மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களை குறிவைத்திருக்கின்றது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய நாடுகளில் நேற்று அதிகாலை பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதுடன் ஏவுகணைகள் இடமறிக்கப்பட்ட போது சிதறிய பாகங்கள் விழுந்ததில் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படையினர் ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகளை வெற்றிகரமாக முறியடித்த போதிலும் சில ட்ரோன்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தினுடைய ஒரு பகுதியை தாக்கியதாக தெரிகின்றது. இதனால் அங்கே விமான போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதேபோல் குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு படையினர் 7க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது குறிவைத்து ஏவப்பட்ட 6 ட்ரோன்களை அந்த நாட்டு இராணுவம் அளித்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் மூலம் மத்திய கிழக்கு நாடுகள் முழுமையாக போரின் பிடிக்குள் சிக்கியுள்ளன.
ஈரானின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இராணுவம் கார்மூஸ் நீரிணையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கோர்மூஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தின் அருகில் உள்ள ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீதி தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்ற ஈரானின் கடற்படை இராணுவ நிலைகளை அழிப்பது தங்களது நோக்கம் என்று சொல்லி பென்டகன் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மையப்பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.